என்னதான் 2 கார் வாங்கினாலும் எப்பவுமே நம்ம எங்கேருந்து வந்தோன்றத ஞாபகத்தில் தான் வச்சுக்கணும். ஸோ எப்பவுமே இந்த 2 கட்டும் நம்ம காரில் வந்து டேஷ்போர்டில் எப்பவுமே இருக்கணும். எதுக்குன்னா யாராவது ஒரு யாசகர் வந்து நம்ம கதவு தட்டி ஏதோ ஒன்று கேட்குறாரு அப்படின்னும் பொழுது நம்ம எப்பவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு கோட் ஒன்று இருக்குது, என்னென்னா இல்லாதவன் இல்லை என்று கேட்கும் பொழுது நீ இல்லை என்றால் நீயும் இல்லாதவன் தான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன் திங். யார் கார் எடுத்துக்கிட்டு போனாலும் சரி, நீ இறங்கி தான் கொடுக்கணுமே தவிர நீ காரில் உட்காந்துக்கிட்டே கொடுக்கக்கூடாது. எப்போ இறங்கி கொடுக்கும் பொழுதும் எந்த இடத்துல இருந்து வந்த அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ யார் கார் எடுத்துகிட்டு போனாலும் சரி, எந்த யாசகர் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும், இறங்கி நின்று தான் கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய ரூல். சரியா? ஆமாம், இது வீடியோக்காக சொல்லலை, இது பார்க்குறவங்க கூட இதை வீடியோக்காக பேசுகிறாங்கன்னு நினச்சிப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீ எப்பவுமே கார் எடுத்துகிட்டு போனால் இறங்கி நின்று தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எங்கேருந்து வந்தோன்றத ஒரு வாட்டி நீ இறங்கும் போது தான் உனக்கு தெரியுமே. ஓகேவா? வீடியோக்காகலாம் கிடையாது. எப்பவுமே இது மட்டும் ஃபாலோ பண்ணலாம் பசங்க. சரியா?